Aussie. Oi. So it's been a marvelous game here. இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது. ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. மிஷன் மெல்பர்ன் முடிஞ்சு போச்சு. அதுல சில எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்சஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். பட் ஆனா இப்ப நம்ம போக வேண்டிய இடமே வேற. மேட்ச் ஜெயிக்கல, மேட்ச் தோக்கல. அப்புறம் எப்படிங்க இது ஒரு மொமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க சம்மர் ஆஃப் சிட்னி 2021 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மெல்பர்ன்ல ஒரு பயங்கரமான கூத்து. எங்களை ஆஸ்திரேலியாவுக்கு கூப்பிட்டாங்க. எப்படி சொல்லி கூப்பிட்டாங்க? நீங்க எல்லாம் 3.5 மாசமா பபுள்ல இருக்கீங்க, நீங்க இங்க வந்துட்டீங்க, இந்த பபுள் இங்க எல்லாம் உங்களுக்கு சாஃப்ட் பபுள், 14 நாள் குவாரண்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க காஃபி குடிக்கலாம், இலை எடுத்து போடலாம், சாப்பிடலாம், ஜாலியா பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம் எல்லாம் சொல்லி கூப்பிட்டுட்டு 1 நாள் ஆனவுடனே ரூம்ல இருங்கடா அப்படின்ட்டாங்க. எப்படி ரூம்ல இருக்கிறது சடனா? நான் வர புள்ள குட்டியோட வர வந்துட்டாங்க. காதெல்லாம் சாப்பிடுதுங்க குழந்தைங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைம், ஒரு சேலஞ்சிங் டைம். மீடியால நியூஸ் எல்லாம் பறக்குது. தாட்ஸ்? ஐயோ ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம துபாயில குவாரண்டைன் பண்ணும்போது லாஸ்ட் 48 ஹவர்ஸ் முன்னால வந்து அவங்க அனுப்பிட்டாங்க ஃபேமிலி இஸ் நாட் அலௌட்ன்ட்டாங்க. ஆமா, இது வேற இந்த கூத்து வேற துபாயில. சோ நாங்க ஆஸ்திரேலியா டூர் ஸ்டார்டே ஆகல, அதுக்குள்ள ஆஸ்திரேலியா ஸ்லெட்ஜிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப் த ஃபீல்ட் ஸ்லெட்ஜிங். ராத்திரி கால், டைம் டிஃபரன்ஸ் வேற. துபாய் இந்தியா கோஆர்டினேட் பண்ணோம் ஆஸ்திரேலியான்னு. சாரி ஃபேமிலி வர முடியாது, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சிக் ரெகுலேஷன்ஸ். அது பிசிசி நான் அதை ஒய்ஃப்ட்ட கம்யூனிகேட் பண்ணேன். ஒய்ஃப் என்ன சொன்னா, நான் வேற ஆள் பாத்துக்கிறேன், புருஷன் வேற தேடிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. பார்த்து 6 மாசம் ஆயிடுச்சு. திடீர்னு அப்பதான் கரெக்டா கூட்டு வந்து துபாய் இறங்கி இருக்கேன். குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்து அப்படி கட்டி பிடிக்கிறதுக்குள்ள ஃபேமிலி எல்லாம் அலோடு இல்ல அப்படின்னா எத்தனை நேரம் வனவாசமா வரும்? ஒரு 7 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. எல்லாரும் கூட்டு குழந்தைங்க எல்லாம் கூட எல்லார்ட்டையும் எப்படி போய் கன்வே பண்ணுது? வந்தாரு சீன்ல ரவி சாஸ்திரி ஒரு ஜூம் கால் ஒன்று போட்டாரு. எல்லாரும் குவாரண்டைன்ல இருக்கோம், ரூம்ல இருக்கோம். ஜூம் கால் ஒன்று போட்டு ஃபேமிலிஸ், என் பசங்க ஃபேமிலிஸ் அலோவ் பண்ணாட்டி இந்த டீம் நான் அந்த டூருக்கே போகமாட்டோம், நாங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு சொன்னாரு, நோ ஒன் நோஸ் ஆஸ்திரேலியா பெட்டர் தென் மீ. 40 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம், எப்படி பார்கெயின் பண்ணோம் எனக்கு தெரியும். ஒரு மூச்சு ஒன்று வாங்கினாரு. நடுங்கிட்டாங்க பிசிசிஐல எல்லாரும். நடுங்கிட்டு உடனே ஃபேமிலிஸ் அலோவ் பண்ணாங்க. பட் இந்த அது ஒரு மெல்பர்ன் ஓவர் நைட் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வீக்கெண்ட்ல ஒர்க் பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி விஷயம் இத்திஹாசத்திலே நடந்தது இல்லை. ஃபார் தட் மேட்டர் கோவிடே இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை. தான் முதல் முறை நமக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சிட்னிக்கு வந்தோம், திடீர்னு லாக், அப்படியே வீட்டுக்குள்ள போட்ட மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. சிட்னில ஒரு வண்டர்ஃபுல் விஷயம் நடந்தது. என்னன்னா பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. நாங்க 2 டீமும் ஒரே பபுள்ல இருந்தோம். அந்த பபுள் ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க, இந்தியாவும் இருக்காங்க. ஆனா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் லிப்டுக்குள்ள இருக்கும்போது இந்தியன் பிளேயர்ஸ் வரக்கூடாதுன்னு. ஏண்டா உங்களுக்கு எல்லாம் என்னடா சொல்றது? ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கே. we are all in the same bubble but you get into the lift and you will not share the lift space with another person staying in the same bubble. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது சகிச்சுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் தட் அந்த சிட்னி டெஸ்ட்ல திடீர்னு ஒண்ணு நீங்க கேபா வர மாட்டீங்க, காபா வர மாட்டாங்க, அந்த கூத்தெல்லாம் வேற நடந்தது. இப்ப நீங்க சம்மர் ஆஃப் சிட்னியை பத்தி எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க? மெல்பர்ன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மேட்ச் சிட்னில ஆடுவோமோ மாட்டோமோ. சிட்னில நிறைய கோவிட் கேசஸ் வந்துருக்கு. சோ நம்ம மெல்பர்ன்லயே ஒரு 4 எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்தோம், which was a blessing in disguise. ஹைண்ட்சைட்ல பார்த்தா அந்த ஒரு 4 டேஸ் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது. சோ மெல்பர்ன் முடிச்சுட்டு 6ஆம் தேதி 7ஆம் தேதி டெஸ்ட்னா நம்ம 4th 5th தான் வந்தோம். ஒரே நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த பிச்சை பார்த்து சரிடா சிட்னில ஆடிடலாம்னா அஜிங்கா போனோம் டாஸுக்கு. சரி யூ பேட் ஃபர்ஸ்ட் நம்மளும் போனோம். மழை வேற பெஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே ஒரு 160 for 2 இருந்தாங்க அவங்க. வெல்கம் டு சிட்னின்னு ஆரம்பிச்சோம். ஆனா அடுத்த நாள் நம்ம போலர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு கொஞ்சம் செல்லபெல்ல நல்லா கேட்சஸ் வேற பிடிச்சிட்டோம். ரவீந்திர ஜடேஜா ஒரு பீஸ் ஆஃப் மேஜிக் கிரியேட் பண்ணிட்டான். அஜிங்கா சூப்பர் கேட்ச். ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கேம்ல சூப்பரா வந்து பண்ணி அவங்க 338 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அன்இமேஜினபிள். அந்த விக்கெட் 600 விக்கெட். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கூத்து ஒரு ரெக்கார்ட் வேற பண்ணமே. 3 ரன் அவுட்ஸ் இந்த சேம் இன்னிங்ஸ் 110 இயர்ஸ் ரெக்கார்ட். அது வேற நல்லா ஞாபகம். ரவி சாஸ்திரி என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து you guys have a record but not to be proud of அப்படின்ட்டாரு. 3 run outs in the last 110 years அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு இன்னிங்ல 3 ரன் அவுட் இந்தியன் டீம் வரைக்கும். என்ன ஒரு ரெக்கார்டு. this series is for the ages அப்படினாங்க. இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் கூட கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. பட் your thoughts from that 3 run outs. அவங்க டார்கெட்டை செட் பண்றாங்க. நம்ம நெக்ஸ்ட் டே போறோம், எல்லாரும் நிக்கிறோம். டீம்ல பாதி பேர் இன்ஜர்டு, ஹாஸ்பிட்டல் வாடா, ட்ரெஸ்ஸிங் ரூமானே தெரியல, யார் விளையாட போறாங்கன்னு தெரியல. விகாரி வேற போய் ஹாம்ஸ்ட்ரிங்ட்டார். ஒன்னு இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, சிட்னில ட்ரெஸ்ஸிங் ரூம் கோச்சஸ் ரூம் இருக்காது சிட்னில. சரியா, நம்ம எங்கேயோ உட்காரனா பிளேயர்ஸ் எல்லாம் பக்கத்துலயே உட்காந்து இருப்பாங்க. நம்ம அனலிஸ்ட் பக்கத்துலயே இருக்கான், கோச்சு அது ஒரு சேர்ல உட்காந்து நடுவில் இந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஹெரிடேஜ் ஸ்ட்ரக்சர், அதை மாற்ற முடியாது. இப்படிதான் மேட்ச் பார்க்கணும், எட்டி பார்க்கணும் மேட்ச். சோ அப்ப இன்னும் என்னன்னா மெயின் எமோஷன்ஸே காட்ட முடியாது. பிளேயர்ஸ்க்கு அது பாஸ் ஆயிடும். அந்த வைப்ஸ் பிளேயர்ஸ் தெரியும். ஸோ நம்ம குவாய்ட்டா ஏதோ நம்ம ரொம்ப காம் கூல் கம்போஸ் ஏதோ நம்ம பியாண்ட் ப்ரோக் ஹார்ட் ரேட் மாதிரி 36ல ஹார்ட் ரேட் வச்சுட்டு
ஜாலியா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ற மாதிரி மேட்சை பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ்ல உட்கார்ந்திருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல உள்ளூர் ஆனா ஃபவுண்டேஷன் வீக்கான இருந்தது. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. 240 அவுட் ஆயிட்டோம். அது ஜடேஜா ஏதோ நல்ல நாக் ஆடி ஏதோ ஒன் பண்ணி நிறைய பெரிய லீட் கொடுத்தாங்க. சென்னையில பெரிய லீட் ஒரு 100 ரன் மேல லீட் கொடுத்துறோம்னு நினைக்கிறேன். ஆமா ஈஸியா நம்ம வந்து லீட வைப் அவுட் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம போற இடம் வந்து அந்த 5th டே மார்னிங் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா வந்து லஞ்ச்ல முடிச்சிருவாங்க. லஞ்ச் வேணா நம்ம ஹோட்டல்ல வச்சுக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச்செல்லாம் வெளில அடிபடுறது எப்படின்னா லஞ்ச் வந்து கிரவுண்ட்ல கொடுக்கலாமா இல்ல ஹோட்டல்லே கொடுத்துறீங்களா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறீங்களா இல்ல வந்து டீ இங்க வைக்கணுமா டீ ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். ஆனா கடைசி 6 மணி வரைக்கும் யூ couldn't split the team அப்படிங்கிறது தான் அது அன்ஷேக்கபிள் ட்ரூத். Take us through that day 5. ஒரு இந்தியன் டீம் ஒரு டுகெதர்னஸ் அந்த டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் பார்த்தேன். இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்த்ராலிங் டேஸ் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். 2014 நான் பார்த்தது அன்பிலீவபிள். 2014 கூட நீங்க சிட்னில ஆடி டிராப் பண்ணீங்க, அது ஞாபகம் இல்ல. அது அப்போ ஒரு பவர் ஆஃப் இருந்தது அங்க நேதன் லைனோட சூப்பரா ஆடினீங்க. ஐ ரிமெம்பர் தட். நீங்களும் உங்க கூட புவனேஸ்வர் அஜிங்கா ரொம்ப நாள் ஆடினா பூவி அவங்க கூட கடைசியில் ஆடி 2 பேரும் டிராப் பண்ணீங்க. கட் இங்க வந்தோம் 8 wickets. One of the premier batsmen out ஆயிட்டான் overnight, so we have gone in. So grind started. ஆரம்பிச்சாயா புஜாராவோட பூஜை அப்படின்னா அது வந்து அது எப்படின்னா கட்டைய போடுவாரு அப்படின்னு சொல்ல. அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலி when somebody plays slow, like nobody really likes people playing slow. பட் அது ஒரு ஹால் மார்க்கா மாத்தி நாளை பின்ன புஜாரா வந்தா இவர் டிஃபென்ஸ் ஆடுவாரு அதுக்காக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு இன்னைக்கு நிலைமை. அவரோட ரெசிலியன்ஸை பத்தி வேர்ட் ஆன் இட். புஜாரா மாதிரி ஒரு 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 adamant determination. I would like to use that word, adamant determination. நீ என்ன வேணா பண்ணு, நான் அவுட் ஆக மாட்டேன், நான் கிளம்பி போக மாட்டேன், நான் இங்க இருந்து போக மாட்டேன், நான் ரன் அடிக்க மாட்டேன்னா பரவாயில்ல, உடம்புல வாங்கிதானா பரவாயில்ல, விரல்ல வாங்கிதானா பரவாயில்ல, பார்க்க நல்லா இல்லையா பரவாயில்ல, அழுக்க ஆடுவேன், நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். பேர்ட் ஆன் தி ஃப்ளவர் பாட்ஸ் இது நேத்தன் லைன் போடும்போது திடீர்னு இறங்கி பேட்ல ஆடி இது மேல மேல கிளம்பும். எனக்குலாம் நல்லா பக்குன்னு அடிக்கும். இது பேட்ல பட்டுச்சா எவ்வளவு பட்டுச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு புஷ்வானம் தீபாவளி மாதிரி அவன் பேட்ல பட்டு டெல்லியில பாகு மேல வேற ஆடும்போது டக்கு கிளீனா ஆடுறாங்க. ஆனா புஜி காட் இஸ் ஒன் மெத்தட் டு மேட்னஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் த வே ஹி கவுண்டர்ஸ். அவன் நேத்தன் லைனை மட்டும் 500 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்கான். அவன் ஆவரேஜ் 50 நேத்தன் லைன் அகைன்ஸ்ட் அவன் ஆவரேஜ் 50. So he's got some method. So அது வந்து நம்ம அவனை சும்மா கேலி பண்ணுவோம் அதை வச்சு. ஆனா அது அதெல்லாம் நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது சோஷியல் கேலி. he takes it in a good humor, he takes it in the spirit. The Rock of Gibraltar அப்படி ரீநேம் பண்ணலாம் வேணாம். அவன் வந்து அப்படின்னா ஒரு wounded walking fighting monk. அவன் இல்ல அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒருத்தன் வருவான் பாத்தீங்களா, ஒயிட் வாக்கர், இந்த நைட் கிங். இப்படி நடந்துனே இருப்பான். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து கடைசி சீசன் வரைக்கும் நைட் கிங் நடந்து வந்துனே இருப்பான். எல்லாரும் பயப்படுறாங்க. நீ மெதுவா நடந்து வந்துனே இருக்க, இவனும் அந்த மாதிரி தான் மெதுவா வந்துனே இருக்கான். பார்த்தாலே நீ ஒரு போட்டோ வந்திருக்கு, ஹேசல்வுட் ஸ்டார்க் அண்ட் கமின்ஸ் பிஃபோர் புஜாரா கம்ஸ் இன்டு பேட். அதனால யங்கா இருக்காங்க. அவன் வந்து பண்ணும்போது தாடி எல்லாம் வச்சு ஃபேஸ் அப்படி பெருசா போட்டுட்டாங்களா, அவ்வளவு போலிங் போட்டு வயசாயிடுச்சான். எனக்கு ஒரு நியூஸ் வந்து ஆஸ்திரேலியன் ட்ரெஸ்ஸிங்ல இருந்து புஜாராவோட டீம் மீட்டிங்ல புஜாராவோட பேட்டிங் அவங்க அனலைஸ் பண்ணும்போது இந்த ஹேசல்வுட் கேப்பை கீழே தூக்கி போட்டு புஜாரா நான் பார்த்தது போரும் அவனை போய் பாத்துக்கிறேன், காமிக்காதீங்க அவனை, அவங்க அவனதான் பாக்குறேன், இங்கேயும் அவனதான் பாக்குறேன், ஏன்னா அவனை பார்க்க முடியாது சொல்லிட்டான். புஜாரா பேசணும் பண்ட் ஃபேண்டாஸ்டிக் பண்ட் அப்படின்னு சொல்லலாமா? அது என்ன நாக்கு. அதாவது பண்ட் ஆடும்போது நான் நல்லா சொல்லியிருக்கேன், 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நமக்கும் பயமா இருக்கும், ஆப்போனன்ட்டுக்கும் பயமா இருக்கும், அம்பையரும் கேம்ல இருப்பாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ரவிஷாஜி சொன்ன மாதிரி ரிஷப் ஆடினா ஹார்ட் அட்டாக் தானே, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக். எல்லாருக்கும் இருக்கிற ஸ்பெக்டேட்டருக்கு நம்ம டீம் ஸ்பெக்டேட்டருக்கு எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். அவங்களுக்கு they will not be able to see. எனக்கு ஒரு क्वेश्चन, ரிஷப் பேட்டிங் ஆடும்போது யாருக்கு ஜாஸ்தி டென்ஷன், ஆப்போசிட் டீமுக்கா நம்மளுக்கா? 2 பேருக்கும் தான். அடிச்சா அவங்களுக்கு டென்ஷன், ஐயோ அவுட் ஆயிடுவாங்க, நமக்கு டென்ஷன். ஒரு பால் லெவலுக்கு டென்ஷன். ஆனா ஒரு காரணாங்க ஃபர்ஸ்ட் 35 பால்ஸ்ல 27 பால்ஸ் டிஃபென்ஸ் பண்ணான். அது பெரிய விஷயம் இல்ல. அவன் 30 பால்ஸ். அதுக்கப்புறம் he clearly exploited their weakness. Maybe he created that weakness. ஒரு ஏஷியன் பேட்ஸ்மேன், சப்கான்டினென்ட் பேட்ஸ்மேன் வந்து ஆஸ்திரேலியால 55 பேட் ஆவரேஜ் பண்றான்னா as a youngster, கோலியோட ஜாஸ்தி ஆவரேஜ் வச்சிருக்கான் ஆஸ்திரேலியா, ரொம்ப பெரிய விஷயம். சோ அவன் வந்து அவனோட அன்ஆர்த்தடாக்ஸி, அவனோட ஏரியாஸ் வெரி தில்லுக்கு துட்டு, அதுதான் நியூ இந்தியாவோ ஓல்ட் இந்தியாவோ இறங்கி மிடானுக்கு மேல அடிக்கிறான். பவுண்டரி 4 வச்சிருக்காங்க, தூக்கி 6 அடிக்கிறான், எக்ஸ்ட்ரா கவர் மேல 6 அடிக்கிறான். கடைசியில அதுலதான் அவுட் ஆனா அந்த த்ரில்லிங் கேம் வந்து ஒரு மாதிரி சரி நம்ம ஜெயிக்கிற மாதிரி போய் விஹாரி உள்ள போய் ஹாம்ஸ்ட்ரிங் டயர் ஆகி புஜாரா இமீடியட்டா அவுட் ஆயிட்டான். இப்ப டேக் அஸ் த்ரூ தி நெக்ஸ்ட் 50 overs. ஐயோ அந்த 50 overs வந்து பர டென்ஷன் எங்களுக்கு எல்லாம். இல்ல அந்த 50 oversல ஒரு கிரன்ச் வேர்ட் யூஸ் ஆச்சாமே, சபாஷ் அப்படின்னு. அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? சபாஷ் அப்படி 249 டைம்ஸ் சபாஷ் சொன்னார் அவரு. நீங்களும் சொல்லுங்க.
ரவி சாஸ்திரி. அது எப்படின்னா அவர் உட்காந்தாரு, ரிஷப் பந்த் வந்து அவங்கள வந்து பேக் ஃபுட்ல போட்டான், புதிய ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக் 200 பால் ஆடிட்டான். ஸோ எப்படின்னா ஒரு சின்ன ஆசை, இந்த மேட்ச் ட்ராப் பண்ண ஒரு 10 பாயிண்ட் வந்துடும். அப்புறம் அவங்கள தான் கூப்பிட்டானே எப்பயும் காபா போலாம் அவங்க பிரீமியர் சொன்னாங்க, வந்தா வாங்க இல்லாட்டி வராதீங்க உங்க இஷ்டம், நாங்க வர தயார் தான், நாங்க எங்க வேணா போக தயார். சரி அது அப்புறமா வரலாம். ஸோ வந்து ஆரம்பிச்சு ஒரு 40, 43, 42 ஓவர் ஏதோ இருந்தது. நீங்களும் விஆரியும் அந்த விஆரி ஏதோ சிங்கிள் ஓடி போய் பக்கம் இங்க பிடிச்சிட்டான். அது பிடிச்சி ஒரு 5 மினிட்ஸ் டிலே ஆச்சு. அந்த டிலே ஆன அடுத்த ஓவர் புஜாரா அவுட் ஆயிட்டாரு. ஸோ புஜாரா இதுவும் அங்க போச்சு. ஒரே கோவம் இவருக்கு விஆரி மேல, என்ன ஒரு சிங்கிளே ஹாம்ஸ்ட்ரிங் எப்படி பிடிச்சது, என்ன நடந்தது, இது ஏன் அவன் எப்படி ஆச்சு, அது இது இவன் அடி சனி பிடிக்கலையா, அந்த மாதிரிதான் இதுவும். என்னையா இவ்வளவு, அது ஜடேஜாக்கு வேற அடிபட்டு இருக்கு, ஆல்ரெடி கை உடைஞ்சாச்சு, அவன் பேட்டிங் இல்ல. அது வேற ஒரு டிஸ்கஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் பேட கட்டி காலையில நின்னுனே இருக்கேன், முதுகு வலி முதுகு வலி உட்கார முடியல, பேட கட்டி காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு டிஸ்கஷன், ஒரு அப்படியே ஒரு அலப்பார், அப்படியே சலசலன்னு என்னடா அப்படின்னு பார்த்தா ஜடேஜா அனுப்பலாமா இல்ல இவங்களை அடுக்கலாமா, நீ காலையில நின்று இருக்கேன், போறேன்னா இல்லையா நிக்கும் போது திடீர்னு உள்ள வேகமா வந்தாரு. அதுதான் ஜடேஜாக்கு ஊசி போட்டு அவங்க உள்ள போய் இதுதான் வந்து சிட்னி சயனோரான்னு மாத்திக்கலாம். சோ உள்ள நாங்க போனதுக்கு அப்புறமா அவர் பல விதமான மெசேஜஸ் எல்லாம் கொடுத்தோம் சார். அந்த மாதிரி ஒரு ஃபியூ மெசேஜஸ் பத்தி என்னன்னா உள்ள ஒரு எண்ட்ல கொஞ்சம் அனிமனா இருந்தது, இல்ல நான் திருப்பி ஒரு ரீட்ரேட் பண்றேன். அந்த பேட் கமின்ஸோட ஒரு ஸ்பெல் நீங்க அடி வாங்க விளையாடவே முடியாது, ஏன்னா மேல இருந்து பால் பவுன்ஸ் ஆகுது, அது எப்படி போறானே தெரியல, வேற லெவல்ல. ரெண்டு பயம், ஒண்ணு அவுட் ஆயிடுவாங்கன்னு, இன்னொன்னு ஆஷ் எங்க விரல் அடிப்பாங்க, ஆஷும் காலியாச்சுன்னா நான் தான் போலிங், ரவி சாஸ்திரி தான் ஆடணும் அடுத்த மேட்ச் விடுங்க. அவர் உள்ள இருந்து எப்படி மெசேஜ் அனுப்பிச்சாருன்னா அவனை ரிப்புக்கு இங்க பாடு போட சொல்லு கை அடி பண்ணிடுச்சுன்னா அடுத்த சீரீஸ் எல்லாம் வேற இருக்கு, அப்படிலாம் வேற மெசேஜ் அனுப்பிச்சாரு. அது ஏகப்பட்ட டென்ஷன், ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் அட் ஸ்டேக் அண்ட் லாட் ஆஃப் திங் ஹேப்பனிங் அரவுண்ட். ஸோ அவர் வந்து கிளியரா ஒரு மெசேஜ் ஷார்துல் டாக்கரை கூப்பிட்டாரு, இங்க வா ஷார்துல் இங்க வா, நான் சொல்றேன்னு சொல்லுன்னாரு. அவன் என்ன சொல்ல சார், நான் சொல்றேன் அந்த அஸ்வின் சொல்லினாரு, என்ன சொல்ல சார்னு கேட்டா, அஸ்வின் இந்த எண்ட் ஆடணும், பிஹாரி அந்த எண்ட் ஆடணும், அஸ்வின் தான் நேத்தன் லைனை பெஸ்டா ஆடுறான் இந்த இந்தியன் டீம்லயே, அவன் இந்த எண்ட் ஆடணும், அவ்வளவு பெரிய ஸ்ட்ரைட் இருக்கு, அவனை நெகேட் பண்றான். பிஹாரி ஸ்டார்க்கு கமின்ஸா பிஹாரி நல்லா உடக் பண்றான் பவுன்சரை, அங்கேயே ஆட சொல்லி. இதுல ஒரு விஷயம் இது வெளில நடக்குது, இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, we are oblivious, we are not aware of it இல்லையா. சோ உள்ள ஆடிட்டே இருக்கோம், அப்ப விஹாரி நானும் பேசிட்டு இருக்கோம், ஒரே மாதிரி we are keeping on playing the same thing. சடனா என்ன ஆயிடுச்சுன்னா விஹாரி came and said, ஆஷ் கொஞ்சம் ஒரு மாதிரி it is getting a little distracting, ஒரு மாதிரி starting to lose a bit of concentration, நம்ம வேணா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு 2 ஓவர் மாத்தி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, எதிர்ச்சியா ஒரு சிங்கிள் வந்துச்சு, நான் எப்படி போயிட்டு உள்ள ஆனா ஒரு சிங்கிள் போயிடுச்சு, விஹாரி ஸ்ட்ரைக் மாதிரி அவன் ஆஃப் ஸ்பின் ஆடினான். ஒரு ஓவர் முழுக்க இப்படின்னு ஆடிட்டு வந்து சொன்னா, மச்சான் என்னால கால் நகர்த்த முடியல ஃப்ரண்ட்ல அப்படின்னா, ஏன்டா ஒரு ஓவர் கழிச்சா நான் சொல்லுவேன், அவர் வேற உள்ள இருந்து கத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டு ஒரு டனல் விஷன் சொல்லுவாங்க, அப்படியே டனல் விஷனுக்குள்ள போயிட்டோம். எங்களுக்கு வெளில என்ன நடக்குதுன்னே தெரியல. ஷார்துல் திடீர்னு ஓடி வேகமா வந்தான், வேகமா வந்து பிப்ப மாட்டி கிட்ட வந்துட்டு, ஏன்டா மூச்சு வாங்க ஏதாவது சொல்றாரு, தண்ணி குடிச்சுனே இருக்கும் போதுல ஷார்துல் சொன்னான், உள்ள நிறைய விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, சொல்லு அப்படின்னா, இல்ல நான் ஆனா எதுவுமே சொல்லல, நீங்க எல்லாம் நல்லா விளையாடுங்க அப்படின்னா, இது என்னடா மெசேஜ், இதுக்கு எதுக்குடா நீ உள்ள இருந்து வந்த, இது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன மெசேஜ் சொல்லிட்டான் அவங்களுக்கு தெரியல, அவன் எங்க மூஞ்சியை பார்த்து சொல்லாம விட்டானு தெரியல. ஆனா சூப்பர், ஐ மீன் என்ன சொல்றது, அது வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் சொன்னான், அவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க நான் சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்னா, இதுல என்னடா உனக்கு பெருமை. ரைட், அப்புறம் வெளில என்ன மாதிரி எல்லாம் கத்தி இருந்தாரு, என்ன மாதிரி எல்லாம் ஒரு டென்ஷன். எவ்ரி பால் பிகம் an event. ஆமா கரெக்ட். டீ வரைக்கும் நீங்க ஆடிட்டேங்க. இப்ப நாங்க நினைச்சேன் டீ டைம்ல எல்லாம் என்ன எப்படி இருக்கும் பாக்கலாம்னு இருந்தோம். டீ டைம் வரைக்கும் ஆடிட்டேங்க. 5 wickets down, 200 possibility 200 balls. Then we started believing that we can do it. After that every ball became an event. 249 balls அவரு ஷபாஷ் சொன்னாரு. எப்படி தெரியுமா, நீங்க லைன் ஆடும் போதுல சபாஷ் பால் முடிஞ்சாச்சு, திரும்பியும் சபாஷ் 6 பால் முடிஞ்சிச்சா, நீங்க உங்க ஓவர் ஆயிடுச்சு. அங்க இருந்து கமின்ஸ் வரா, விஹாரி ஆடுறான். இப்போ கொஞ்சம் லாங் ரன் அப் சபாஷ் அப்படி நான் அப்படிதான் உட்காந்துருக்கேன். அந்த சபாஷ் ஆஷ் வந்து அப்படியே மேட்ச் சபாஷ் விஹாரி கொஞ்சம் லாங் இல்ல, அப்படி சபாஷ் அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து இன்னொன்னு நினைக்க உங்ககிட்ட என்ன கேட்கறேன், நீங்க உள்ள இருந்தீங்க,
ரொம்ப ஆச்சரியமான டாக்டிக்ஸ் எம்ப்ளாய் பண்ணாங்க டீம் பிளே. ஆனா நான் வெளில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆப்வியஸா இருந்தது. உங்களுக்கு நான் லைன் போட்டுட்டே இருந்தா நீங்க இல்ல எனக்கு அதாவது நீங்க பார்க்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. நேற்று நானும் மேட்சை பார்த்துருந்தேன், அதனால கண்ட்ரோல் கிடையாது. உள்ள இருந்து பார்க்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் கான்பிடன்ஸ். நான் விஆர்டி என்ன சொன்னேன்னா, பேட் கமின்ஸோட இந்த ஸ்பெல்ல பாத்துட்டோம்டா, வாங்கியாச்சு. இங்க ஒரு டாட்டூ, இங்க ஒரு எல்லா இடத்துலயும் டாட்டூ வாங்கியாச்சு. இனிமே பாத்துக்கலாம் மச்சான், அடி வாங்கி நம்மள அடிச்சு வெளியே அமிச்சாதான் நம்ம இனிமே வெளில போறதா இல்ல. அவன்கிட்ட ஒன்னே தான் சொன்னீங்க பாரு, டிஃபென்ஸ் ஆடி மொக்கைய போட்டுரு, பாட்டை மட்டும் வெளில விட்டுறாது. எப்படி வேணா டிஃபென்ஸ் போட்டு கையில வாங்கிக்கலாம், காலில் வாங்கிக்கலாம், ஆடிடு மச்சான் அப்படின்னு. அவன் வந்து திடீர்னு என்ன சொன்னானா, அப்படி ஆடிட்டு ஒரு பால் ஆடிட்டு போயிட்டு மச்சான் செம்மையா போடுறான், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, அடி இடி வாங்கியாச்சு, எல்லா இடத்துலயும் அடி வாங்கியாச்சு, இனிமே பாத்துக்கலாம். வெளியில இருந்து நீங்க ஏதோ கேட்டீங்க, என்ன டாக்டிக்ஸ் கேட்டீங்க? அவங்க டாக்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் கியூரியஸா இருந்தது. அதான் அவங்க டாக்டிக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து ரியலைஸே பண்ணல அவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைக் இன்ஜுரினால ரொட்டேட் பண்ணல. ஆனா உண்மை என்னன்னா, ஒருத்தனால முன்னாடி நவர முடியாது, இன்னொருத்தனுக்கு அடிபடுது, அதனால கொஞ்ச நேரம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எனக்கு என்ன பர்சனலா ஃபீல் பண்ணா, எனக்கு பேக் செம்ம ஸ்டிஃப், நகர்த்த முடியல. அவங்க ஒரு பயங்கர மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. வந்து இனிஷியலா மேல போட்டுருந்தாங்கன்னா இவரோட ஃபவுண்டர் டஃபர் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா தடவையும் பண்ற மாதிரி அடிச்சு இவங்களை பயமுத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இட் ஒர்க் கவுண்டர் ப்ரொடக்டிவ்லி. அடி வாங்க எல்லாம் அப்படியே ரிசால்வ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ என்னடா எவ்வளவு அடிப்பா அந்த மாதிரி ஒரு இன்னர் ரிசால்வ் வந்துச்சு. பத்தாவதுக்கு அவன் டிம் பெயின் வேற இஷ்டத்துக்கு பேண்டர்லாம் வேற பண்ணிட்டான். அவன் பேண்டர் பேண்டர் ஸ்லெட்ஜிங்கா இல்ல எப்படி, அதெல்லாம் வந்து ஐ மீன் யூ கேன் டேக் இட் ஹவ் யூ வாண்ட். பட் எனக்கும் விஹாரிக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டைம்ல இவங்க லாஸ்ட் மச்சான், இவங்க கேம் அவுட், இவங்க அதான் அவங்களோட லாஸ்ட் ப்ரால இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்ஃபேக்ட் வந்து நாங்க வந்து செஸ் பேட வந்து அவங்க அதை வந்து கேட்கணும்னு நினைச்சேன். இந்த ஓவரா ப்ராப்ளம் நம்ம ஸ்கூல் கிரிக்கெட்ல பேட் மாத்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஓவர் ரேட் பின்னாடி இருந்தாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே கூட அவங்களுக்கு ஓவர் ரேட் ஏதோ ஃபைன் வேற பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் டாக் பண்ணாங்க. அவங்க ஓவர் ரேட்ல பின்னாடி இருந்ததும் லோக்கல் அம்பையர்ஸ் வேற. சோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க ட்ரிபிக்கல்ல இருந்து கூட்டு வந்த மாதிரி வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூ கேனாட் டேக் ட்ரிங்க்ஸ், நீ மாத்திரை எடுக்க முடியாது, நீ சும்மா இது பண்ண முடியாது, நாங்க என்ன ஸ்பாக்கா வந்திருக்கோம், இதெல்லாமா பண்றது வந்திருக்கோம். நான் உடனே சொன்னேன், யோ அடிப்படுதியா, இன்னி வரைக்கும் ரிப்கேஜ் வலிக்குது, பேசும்போது கூட ரிப்கேஜ் வலிக்குது, அடிப்படுதியா, நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஸ்பின்னர் ஆடும்போது கை ஸ்டக் ஆயிடுச்சுன்னா ஐ கான்ட் டேக் தட் எஃபர்ட்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன், முடியாதுன்ட்டான். நான் சொன்னேன், உனக்கு அவ்வளவு குசும்பு இருக்கா, நான் பாத்துக்கிறேன் உன்ன. நான் என்ன பண்றேன், பின்னாடியே வச்சுக்கிறேன் செஸ் பேட, எவ்ரி ஓவர் நான் மாத்திப்போம், அதுவுமே டைம் வேஸ்டிங் தானே. சோ நீ 15 ஹவர்ஸ்க்கு மேல 1 ஹவர்ல போடக்கூடாது அந்த மேண்டேட்டரி ஓவர்ஸ்ல. அதுதான் எங்களோட தாட் ப்ராசஸ். அவன் வந்து அம்பையர் சொன்னது, நான் அம்பையர் சொன்னேன், நீ வச்சுக்கோன்னு. நான் வச்சுக்க மாட்டேன், நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா, நீ வச்சுக்க மாட்டேன் சார், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நானே வச்சேன். அப்புறம் நானும் விஹாரியும் மாத்தினேன். அதுதான் அதோட ஸ்டோரி. நான் வந்து இப்ப பிரிஸ்பேன் பண்ணும்போது சொல்றேன், ஒரு எபிசோடு பேட்ஸ் பத்தி வாஷிங்டன் சுந்தர் ஞாபகப்படுத்துங்க எனக்கு. ரைட், கண்டிப்பா. ஓகே ரைட், இதுதான் சிட்னி சைனோரான்னு சொல்லலாம், அந்த சம்மர் சிட்னின்னு சொல்லலாம். எவ்வளவு விஷயம் இருக்கு கிரிக்கெட்ல, எவ்வளவு யோசிக்க. இன்ஃபேக்ட் வந்து ஐ திங்க் திஸ் plummeted on to greater things at the Gabba நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த Adelaide to what happened transformation in Gabba is something that is remarkable. நம்ம அங்கதான் போறோம், அங்கதான் நெக்ஸ்ட் போறோம். The Rock of Gibraltar, அதாவது வந்து Gibraltar in Gabba அப்படினே சொல்லலாம். the rock, the team was the rock. அவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், அவ்வளோ சேஞ்ச். அந்த எபிசோட பாக்குறது நீங்க லுக் ஃபார்வர்ட் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ so much for joining us on the Summer of Sydney. Thank you.